ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் தரிசனம் போற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம். திருமலைக்கு நம்மளுக்கு இன்னைக்கு லீவ் கிடைக்குது, இல்லைன்னா இந்த நாள்ல நம்ம தரிசனம் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனா நம்ம வாரத்துல இருக்கக்கூடிய 7 நாள்ல எந்த நாள்ல தரிசனம் போயிட்டு மூலவர தரிசனம் பார்க்கும்போது அவரோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும், அவரோட பார்வை நம்ம மேல படும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த தரிசனம் பத்தி மேபி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு சிலருக்கு இதை பத்தி தெரியாதனால ஏதோ ஒரு நாள் நம்ம தரிசனம் போயிட்டு இருப்போம். நம்மளால இந்த நாள்ல ரெகுலரா போக முடியல அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இந்த தரிசனத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தரிசனம் பத்தின முழுமையான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா நீங்களும் இதுக்கு முன்னாடி இந்த தரிசனம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போற நண்பர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸுமே அடுத்து போறவங்களுக்கு பயனுள்ள இன்ஃபர்மேஷனை நிறையவே கொடுக்கும். ஸோ வாங்க, என்ன தரிசனம், எந்த நாள்ல கிடைக்கக்கூடிய தரிசனம் அப்படின்றத கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாகவே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, திருமலையில பெருமாளை வைர வைடூரிய அலங்காரத்திலையும் நிறைய பட்டு வஸ்திர அலங்காரத்திலையும் பார்க்கறது தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா எந்த ஒரு அலங்காரமுமே இல்லாம சிம்பிளா வியாழக்கிழமை நேத்திர தரிசனத்துல பெருமாளை பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை திருப்பாவாடை சேவா நடக்கும். வியாழக்கிழமைகள்ல பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான திருப்பாவாடை சேவா நடக்கும். இதுக்கு புதன்கிழமையே நம்ம ஆஃப்லைன் லக்கி டிப் மூலமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். செலக்ட் ஆனோம் அப்படின்னா அடுத்த நாள் நடக்கக்கூடிய இந்த திருப்பாவாடை சேவால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது கூடவே இந்த நேத்திர தரிசனத்தை நம்ம பெருமாளை ரொம்ப பக்கமா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புமே கிடைக்கும். இது ஆஃப்லைன்ல மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆன்லைன்ல இந்த சேவா கிடையாது. வியாழக்கிழமை காலையில டெய்லியுமே பண்ணக்கூடிய சுப்ரபாத சேவா, தோமால சேவா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெருமாளோட திரு ஆபரணங்கள், மலர்கள் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. ஸோ அன்னைக்கு முழுவதுமே சிம்பிளா ஒரு பட்டு வேஷ்டியோட ஒரு உத்திரம் மட்டும்தான் அவர் சாத்தி இருப்பாரு. மற்ற நாட்கள்ல அவரோட கண்களை மறைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நாமம் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால அவரோட கண்கள் அவ்வளவா நம்மளால பார்க்க முடியாது. இந்த வியாழக்கிழமையில இருக்க இன்னொரு முக்கியமான விசேஷம், ஏன் இதை நேத்திர தரிசனம் இவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த பெரிய நாமமானது குறைக்கப்பட்டு அவரோட கண்கள் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இதே வெள்ளிக்கிழமை போனோம் அப்படின்னா நமக்கு நிஜபாத தரிசனம் கிடைக்கும். மூலவரோட பாதங்களை பார்த்து தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பானது வெள்ளிக்கிழமையில கிடைக்கும். வியாழக்கிழமைகள்ல பெருமாளோட பெரிய நாமமானது குறைக்கப்பட்டு ஒரு கோடு மாதிரியான நாமம் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதனால பெருமாளோட கண்களை நம்ம தரிசனம் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேரோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, பெருமாள் நம்மள பாக்குறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், நம்மளால பெருமாளோட கண்களை பார்த்து தரிசனம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் இந்த வியாழக்கிழமைக்கான நேத்திர தரிசனம் மிஸ் பண்ணாம போயிட்டு வருவாங்க. வியாழக்கிழமை நடக்கக்கூடிய திருப்பாவாடை சேவால ஒரு 450 கிலோ புலிசாதம் படைப்பாங்க. இது எதனால அப்படின்னா, பெருமாளோட அந்த கண்களை மறைச்சிருக்கக்கூடிய நாமமானது சிறிய அளவுல குறைக்கும் போது அவரோட பார்வை பக்தர்கள் மேல பட்டுச்சு அப்படின்னா அவர்களால தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த புலிசாதமானது பெருமாளோட அந்த பார்வை அந்த புலிசாதத்து மேல படுற மாதிரி இந்த திருப்பாவாடை சேவா செய்வாங்க. ஸோ அன்னைக்கு இந்த புலிசாதம் தான் பக்தர்களுக்கு பிரசாதமாவும் கொடுப்பாங்க. புதன்கிழமைகள்ல நீங்க திருமலையில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஆர்ஜிதா கவுண்டர்ல போயிட்டு நீங்க இந்த சேவாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஈவினிங் 5 மணிக்கு மேல லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா அடுத்த நாள் நடக்கக்கூடிய இந்த திருப்பாவாடை சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ரொம்ப பக்கத்துல போயிட்டு மூலவரை இந்த நேத்திர தரிசனத்துல நம்ம பார்க்க முடியும். அவரோட கண்கள் மறைக்கக்கூடிய அந்த நாமமானது குறைக்கப்பட்டிருக்கும் போது நம்மளோட குறைகளை அவர்கிட்ட நேரா நம்ம சொல்ல முடியும். அவரோட பார்வையும் நம்ம மேல படும் அப்படின்றது எல்லாரோட நம்பிக்கையா இருக்கு. ஒவ்வொரு முறையும் நம்ம தரிசனம் போகும்போது ஒவ்வொரு மாதிரியான அலங்காரத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பட்டு வஸ்திரங்களையும் நம்ம பெருமாளை பார்த்திருப்போம். ஸோ அவரோட உருவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இந்த வியாழக்கிழமையில நடக்கக்கூடிய இந்த நேத்திர தரிசனத்துக்கு கண்டிப்பா போங்க. காலையில ஒரு 6 மணில இருந்து நமக்கு ஈவினிங் 5:30 மணி வரைக்குமே இந்த நேத்திர தரிசனம் இருக்கும். ஸோ காலையில ஒரு 8 மணிக்கு மேல நம்ம போறோம் அப்படின்னா தாராளமா இதை பார்க்கலாம். இதுக்குன்னு நம்ம ஸ்பெஷலா எந்த ஒரு தர்ஷன் டிக்கெட் வாங்கணும் அப்படின்ற எதுவுமே கிடையாது. நீங்க ஆல்ரெடி 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, இல்ல நான் ஆஃப்லைன்ல போயிட்டு தான் டிக்கெட் வாங்கலான் இருக்கேன், இல்ல நான் டைரக்டா போகக்கூடிய சர்வ தரிசனத்துல போலான் இருக்கேன் அப்படின்னாலும் நீங்க எந்த தரிசனத்துல வேணாலும் போகலாம். இந்த வியாழக்கிழமைகள்ல நம்ம போயிட்டு பெருமாளை ரொம்ப சிம்பிளா நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பெருமாளோட திருவுருவத்தை நம்ம பார்க்கணும், திருவுருவ சிலையை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வியாழக்கிழமைகள்ல
அவருக்கு எந்த ஒரு ஆபரணங்களுமோ எந்த ஒரு பூக்களால அலங்காரம் எதுவுமே இருக்காது. இந்த நேத்திர தரிசனத்துல ரொம்ப சிம்பிளா நம்ம அவரை வந்து பார்க்க முடியும். இந்த வியாழக்கிழமைகள்ல நடக்கக்கூடிய பூலங்கி சேவையும் ரொம்ப விசேஷம் தான். ஈவினிங் 5:30 மணிக்கு மேல வந்து கியூ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பூலங்கி சேவா வந்து ஏகாந்தமா வந்து நடத்துவாங்க. ஸோ நெய்வேத்தியம், பூலங்கி சேவாவுக்கான அலங்காரம் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த பூலங்கி சேவா அப்படின்னா என்ன அப்படின்னா, பூக்களால முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6:30 மணி 6:45 போல திரும்பவும் வந்து தர்ஷனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம வந்து மூலவர பூலங்கி சேவா அலங்காரத்துல நம்ம சுவாமி தரிசனம் செய்யலாம். வியாழக்கிழமையில நீங்க திருமலையில இருக்கீங்க அப்படின்னா நேத்திர தரிசனமும் இந்த பூலங்கி தரிசனமும் நம்ம பாக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சிம்பிளா அவரை பார்த்து நம்மளோட குறைகளை சொல்றது, அவர் நம்மளை பாக்குறது அப்படின்றது இந்த வியாழக்கிழமைகள்ல கிடைக்கக்கூடிய தரிசனம் அப்படின்றனால நிறைய பேர் கண்டினியூவா இந்த நாள்ல தான் போவாங்க. இது வரைக்கும் நான் வியாழக்கிழமையில போனது இல்லைங்க தரிசனம் அப்படின்றவங்க ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே நம்மளுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு தரிசனம் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்றது காட்டிலும் நம்ம ஒரு டைமாவது இந்த மாதிரி தரிசனம் போயிட்டு வர்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. ஒரு சிலர் வந்து இந்த தரிசனம் பத்தி தெரியாம ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போறாங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வியாழக்கிழமைகளை உங்களால முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. காலையில ஒரு 8 மணிக்கு மேல நீங்க டைரக்டா போனீங்கன்னா காலையில ஒரு 5 மணில இருந்து கவுண்டர்ஸ்ல வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. அது வாங்கிட்டு கூட நம்ம போகலாம். இல்ல நீங்க வந்து முதல் நாளே ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா காலையில வந்து ஒரு 6 மணிக்கு மேல போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ காலையில நடக்கிற சுப்ரபாத தோமால சேவா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த திருப்பாவட சேவாவுக்கு அப்புறமா நம்ம மூலவரை பாக்குறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷனை தொடர்ச்சியா நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.